1910ல இம்பீரியா டொபாக்கோ கம்பெனி ஆரம்பிச்சப்போ இது வெறும் புகையிலை சம்பந்தப்பட்ட ஒரு சாதாரண நிறுவனமா தான் இருந்துச்சு. ஆனா காலப்போக்குல இவங்க பண்ண மாற்றங்கள் தான் இன்னைக்கு இவங்கள இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய அடையாளமா மாத்திருக்கு. 2001ல இவங்க பேரை ஐடிசி லிமிடெட்னு மாத்தினது தான் ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட். இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்ல ஆஷிர்வாத் ஆட்டா, சன்ஃபிஸ்ட் பிஸ்கெட், பசங்க ஸ்கூல்ல யூஸ் பண்ற கிளாஸ்மேட் நோட்டுன்னு ஏதோ ஒரு ரூபத்துல ஐடிசி நம்ம கூடவே இருக்கு. ஹோட்டல், பேக்கேஜிங், அக்ரிகல்ச்சர்னு இவங்க கால் தடம் பதிக்காத இடமே இல்லைன்னு சொல்லலாம். இவங்களுடைய இந்த அசுர வளர்ச்சிக்கு பின்னாடி ஒரு செம மார்க்கெட்டிங் மைண்ட் இருக்கு. இவங்க விளம்பரங்கள் எப்பவுமே நம்ம வீட்டு கதையை சொல்ற மாதிரி ரொம்ப எமோஷனலா இருக்கும். உதாரணத்துக்கு ஆசிர்வாத் விளம்பரத்துல வர அந்த அம்மா சென்டிமெண்ட், சன்ஃபிஸ்ட்ல வர அந்த குட்டீஸ்களோட சேட்டை, இதெல்லாம் நம்மள அப்படியே அந்த பிராண்ட் கூட கனெக்ட் பண்ணிடும். இது மட்டும் இல்லாம பெரிய பெரிய ஸ்டார் வச்சு விளம்பரம் பண்றது, பார்க்கிறதுக்கே அட்ராக்டிவா இருக்கிற பேக்கேஜிங்னு இவங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் பக்காவா இருக்கும். சிட்டி மட்டும் இல்லாம கிராமத்திலயும் இவங்க பொருட்கள் போய் சேரத்துக்கு இவங்களுடைய ஸ்ட்ராங் டிஸ்ட்ரிபியூஷன் தான் காரணம். ஒரு சின்ன கம்பெனியா ஆரம்பிச்சு இன்னைக்கு பல துறைகள்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஐடிசியோட பயணம் நிஜமாவே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான்.